இன்றைக்கு பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லி சொன்னால் இது ஒன் கால் ஃபேஸ் மாலுக்கு போய் கொண்டுக்கிறேன். இப்படி ஒன் கால் ஃபேஸ் போயிட்டு அப்படியே கொஞ்சம் கேபிள் இதில் யூக்ரீன் ஸ்டோருக்கு போகணும். இதில் வந்து பேசஸ் ஸ்டோரும் யூக்ரீன் ஸ்டோரும் இருக்காங்கன்னு சொன்னால் எங்களோட கோல் ரோட்டில். இப்போ இங்கே போய் ஒரு கேபிள் வாங்கணும். இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் பேசஸில் முழு சாமானுமே கிடைக்கலாம். பவர் பேங்க், எல்லா பவர் பேங்கும் இருக்குது. இந்த முழு பவர் பேங்கும் இருக்குது. முழு கேபிள், டாக் சார்ஜர் எல்லாமே இங்கே கிடைக்கலாம் பேசஸில். பக்கத்தில் யூக்ரீனுக்கும் போய் பார்க்கணும் என்ன வேணும்னு சொல்லி. எல்லாமே இருக்குது. டைப் சி கேபிள்லேருந்து முழுக்களும் இருக்குது. லைட்னிங் கேபிள் எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாகவே லைட்னிங் கேபிள் இருக்குது. பயங்கர சீப்பாக இருக்குது. ஆன்லைனில் வாங்குற விட இதில் 2900 தான் இருக்குது. அதோட இந்த கேபிள்லாம் 3500 இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். ஏன்டா தெரியாமல் ஆன்லைனில் வாங்கி ஆசைப்படாமல். ஓடிஜி அடாப்டர். இப்போ பேசஸை பார்த்துட்டு யூக்ரீனை போகிறோம். இங்கேயும் விலைகள் கொஞ்சம் ஓகே தான் இருக்குது. யூக்ரீனை போய் பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம். இது வந்து யூக்ரீன் நினைக்கிறேன். இங்கேயும் வந்து நல்ல கேபிள் இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் விலை கூட அதை விட. ஆனால் இது நல்ல மண்டல தெரியல. இதான் வந்து யூக்ரீன் ஸ்டோர். இது அன்றைக்கி வந்து 40 ரூபா காசு வாங்கினது. ஆனால் பில் கட்டினாங்க. ஆள் பில் ஒன்றுமே தரையில்லை. இதில் வந்து பேசஸ் கேபிள் வந்து வாங்கியிருக்கிறேன். 2 மீட்டர் கேபிள், துணியில் வர கேபிள், 3300 வாங்கிட்டு இப்போ வந்து ஒன் கால் ஃபேஸ் போயிட்டு இருக்கிறேன். என்ன இதுன்னு சொல்லி சொன்னால் யூக்ரீனில் இருக்குது MFI சர்டிஃபிகேட் மேட் ஃபார் ஐஃபோன்னு சொல்லி. பட் அதில் விலை வந்து 4700 கிட்ட வருது. இதில் மேலே வந்து லைட்டுகள் வந்து இப்போயுமே போட்டிருக்கு. இந்த லைட் தான் இரவு நல்ல வடிவாக இருந்தது. பட் இரவங்களால் வர முடியாமல் போயிட்டது. இதுதான் எங்களோட கிறிஸ்கட் பழைய இடங்கள். சினமன் கிராண்டு. இதில் வந்து முன்னுக்கு தெரியுதான் ITC ரத்னதீப். ஒரு 7 ஸ்டாரோ 5 ஸ்டார் ஒரு ரெசிடெண்ட் உண்டு. இதுதான் அந்த லைனாக லைட் பற்றுறது. இது ஹோட்டல் ரமாடா. இந்த ஆட்டோமொபைல் அசோசியேஷன் இதில் தான் லைசன்ஸ் எடுக்கிறது. இதில் இருக்கிற பில்டிங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆமாம், லோட்டஸ் டவர் அது இதுன்னு சொல்லி சும்மா இது ஒரு கொழும்பில் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெளிநாடு ரெண்டே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது இந்த பில்டிங்ஸ் எல்லாமே. எங்களோட ஸ்ரீலங்காவில் கொழும்பு என்று சொன்னால் யாராலுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை தெரிகிறது வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். அது வந்து ஒரு முழு விஷயத்தையுமே உள்ளடக்கிய ஒரு விஷயம். இன்றைக்கு பைக்கில் போகிறதால வந்து இதுக்குள்ளே பைக்கை கொண்டு போகலாமான்னு தெரியல. இன்றைக்கு தான் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறேன். பழமையாக காரெலாம் போகிறேன் நான். இன்றைக்கி பைக்கை கொண்டு ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து லைனில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. போகலாமான்னு தெரியல பைக்கை கொண்டு. என்ன நிறைய பேர் போகிறாங்க. உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இதில் வந்து ஒரு மாதிரி பைக்கை கொண்டு வந்தாச்சு. செக்யூரிட்டி செக்கப் போய் கொண்டிருக்கு. செக்கப் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போக போகிறோம். இப்போ வந்து உள்ளே வந்து போய் கொண்டுக்கிறோம். பார்க்கிங்கில் விடுறதுக்கு. இதில் எங்கே பைக் விடுறது ஓவர்டேக் பண்ணாத எங்கே பைக் விடுறது தெரியல. பார்ப்போம். ஒரு நாளுமே பைக் கொண்டு வந்ததில்லை. இதில் பார்ப்போம் பைக் என்ன மாதிரி டிரெக்ட் பண்ணுதா இல்லை என்ன மாதிரின்னு சொல்லி. இதில் வந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன மாதிரின்னு தெரியல. பார்ப்போம் பைக்கை விடலாமா இல்லையா. எனக்கு கண்டா ஒன்றுமே விளங்க இல்லை. போய் பார்ப்போம். இதில் வந்து செக்யூரிட்டி செக்கப்பை முடித்து கொண்டு உள்ளே போக போகிறோம். இதில் வந்து பாருங்கள், இது சந்தைக்கு வந்த சனமேரடக்கு திருவிழாவுக்கு என்னடா இந்த ஒரு சின்ன மாலில் எவ்வளோ ஆக்கள் நிற்கிறாங்க கடவுள். இந்த கிறிஸ்மஸ் மரத்துக்கு தான் இவ்வளோ க்ரௌடாக நான் நினைக்கிறேன். நானுமே அதுக்கு தான் வந்தேன். நான் இதை பார்க்குறீங்களா, நான் இதில் வந்து பார்க்குறாங்கள தான் காட்ட வந்தேன். நான் எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் 17 Pro Max, 13 Pro Max, 14 Pro Max, 17 Pro Max. இந்த நோ லிமிட்டில் கலர் வச்ச டிஷர்ட் எல்லா கலரும் இருக்குது. இதான் வந்து PVR சினிமா.
படம் பார்ப்போம். எங்களோட டைமுக்கு வந்து அங்கே படங்கள் எதுவுமே இல்லை. இப்படி வெளியிட போகிறோம். இதில் வந்து பீஸா ஹட்டில் சனமண்டா இது வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அங்கிட்ட ஃபோர்ட் சிட்டி. அங்கே வந்து பைக்கில் போயிடலாம். அப்போ இதில் பைக்கை விட்டுட்டு நடந்து போவோமான்னு யோசிச்சு நிற்கிறேன்னு பார்ப்போம். இது வந்து ஃபோர்ட் சிட்டி கொழும்பு. எவ்வளோ நாள் வந்து இந்த பாதை வந்து ஓப்பனில் இருந்தது. இப்போ இந்த பாதையை வந்து க்ளோஸ் பண்ணி திரும்பி போகிற மாதிரி வச்சுக்கிறாங்க. முதல்ல இந்த நேராக போய் இந்த மேலே இருக்கிற பாடத்தால் ஏறி போகலாம். இப்போ இது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கு. இதில் வந்து பாருங்கள், எங்களோட பண்டாரநாயகா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கிட்ட நீரோந்துக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கிட்ட ஆட்கள் நிற்கிறாங்க. ஆனால் 100க்கும் மேலே வரும். ஆனால் ஏனடான்னு தெரியல. நாங்களும் வந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டி பார்த்து கொண்டு நிற்கிறோம்.